வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ஒட்டு கட்டின சிம்ரன் ரக கத்திரி நடவு பண்ணுறோம். அதுக்காக பார் எடுத்து குழி எடுக்கிறோம். அடுத்ததாக இந்த குழியில் புதுவிதமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, அடி உரம் வந்து என்றைக்குமே நம்ம வந்து தொழு உரம், ஆட்டுச்சாணம் போடுவோம். இன்றைக்கி நம்ம இதில் அதுவும் போட்டு அதுக்கு மேலே சப்பாத்தி கள்ளி, ஒவ்வொரு குழிக்கும் சப்பாத்தி கள்ளி, அதை கூடவே கொழிஞ்சின்னு சொல்லக்கூடிய அந்த செடியும் நம்ம வந்து அதிலே நம்ம வந்துட்டு விடுறோம் அடி உரமாக. இதுதான் அந்த கொழிஞ்சி செடி. அது மேலே ஒட்டு கட்டின கத்திரிக்கன்று, கீழே சுண்டைக்காய் செடியில் மேலே வந்து கத்திரி செடி ஒட்டு கட்டினது. அது வந்து திண்டுக்கல்லேருந்து கொண்டு வந்து நம்ம திண்டுக்கல்லில் பக்கத்தில் ஹிந்துஸ்தான் நர்சரி அங்கிட்டே வாங்கிட்டு வந்து நம்ம நடவு பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 200 செடி நடவு பண்ணியிருக்கோம். அதுக்கு அடி உரமாக 1 லிட்டரு தண்ணிக்கு 5 ml மீன் அமிலம் அடி உரம். வேரழுகல் நோய் மற்றும் வேர் சம்மந்தமான அனைத்து நோய்களுக்கும் அது வேறு நல்ல விதமாக இருக்கும். அடுத்தது இதான் நம்ம பார்க்குற நம்ம கத்திரி தோட்டம். 4 அடிக்கு இடைவெளியில் ஒரு கத்திரி நட்டிருக்கோம். இதுதான் சுண்டைக்காய் செடியில் வர்ற ஒட்டு கட்டின கத்திரிக்காய் செடி.